ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 16 வசனம். லூக் சாப்டர் 24 verse 16. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் யாரை குறித்து என்று சொன்னால், எம்மாவு என்கிற ஊருக்கு போன 2 சீஷர்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்குது. 13 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இன்றைய தினமே இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். நடந்து போகிறாங்க. 7 அல்லது 8 மைல் தூரம் பிரயாணம். அப்படி போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு போகிறார்கள். 15 வசனத்தில் வாசிக்கிறேன். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். இங்கே இயேசுவானவரும் அவர்களோடு கூட சேர்ந்து கொள்கிறார். அவர்கள் பேசிக்கொண்டு போகிறதை கேட்டுக்கொண்டே அவர்களோடு கூட நடந்து போகிறார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் இந்த எம்மாவுக்கு போன ஊருக்கு போன சீஷருடைய கண்கள் இயேசுவை அறியாதபடிக்கு மறைக்கப்பட்டிருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அநேக நேரங்களிலே எப்படி இந்த சீஷர்களுக்கு கண்கள் மறைக்கப்பட்டதோ அதுபோல இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் கூட அநேக நேரங்களிலே கிறிஸ்து இயேசு வாழ்க்கை என்னும் பிரயாணத்திலே அவர் நம்மோடு கூட நடந்து வருகிறார். நம்மோடு கூட நாம் சம்பாஷித்து போய்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில், நம்முடைய அன்றாட ஜீவிதத்திலே அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. ஆனால் அநேக நேரத்தில் அவர் நம்மோடு கூட வருகிறார் என்பதை அறியாமல் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த சீஷர்கள் கடந்து சென்றது போல கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஏன் அவர்களுக்கு தெரியவில்லை என்று நாம் பார்க்கும்போது அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது என்று வேதம் சொல்கிறது. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கும் பொழுது, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமையை நாம் அறிந்து கொள்வதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை. என்லைட்டன்ட் ஐஸ் நமக்கு தேவைன்னு சொல்கிறார். நான் வாசிக்கிறேன். எபேசியர் 1 அதிகாரம் 19 வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அந்த சீஷருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அதனால் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்க முடியல. அதுபோல தான் இங்கே பவுல் சொல்கிறாரு, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமையை விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் ஆண்டவர் காண்பிக்க விரும்புகிறார். ஆனால் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு இன்றைக்கு கண்கள் மங்கலான கண்களாக, பிரகாசம் இல்லாத கண்களாக மாறிவிட்டதினாலே அந்த மேன்மையை, அந்த வல்லமையை, அந்த மகத்துவத்தை அறிந்து கொள்ள இயலவில்லை. அதனால தான் சொல்கிறாரு, பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்கிறார். ஜெபம் பண்ணுறார் பவுல். இந்த சீஷருடைய கண்கள் திறக்கப்படவில்லை. திறக்கப்படாமல் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் அவர்கள் பேசி கொண்டு போகிறார்கள். லூக்கா 24 அதிகாரம் 17 வசனத்துக்கு வந்துடலாம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இங்கே இயேசு அவர்களை நோக்கி பேசுகிறார். நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். இவங்க எப்படி போகிறாங்கன்னா, துக்க முகம் உள்ள, இயேசு உயிர்த்தெழுந்துட்டார், ஆனால் அவங்களால இன்னும் அதை அறிந்து கொள்ள முடியாமல் வாழ்க்கையில் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க.
பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு அன்பான சகோதரி சகோதரியே, கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டாரு. அவர் உங்களோட இருக்கிறாரு. அவருடைய பிரசன்னம் உங்களோட தான் இருக்குது. ஆனால் அதை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு உங்கள் கண்கள் அங்கே மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஆதலால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா, துக்க முகம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஏன் அப்படி இருக்கிறீங்க என்று அவர்களை நோக்கி கேட்குறார். நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன? ஏன் இப்படி பேசிட்டு போகிறீங்க? ஏன் இப்படி துக்க முகம் உள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அதே கேள்வியை உங்களை பார்த்து கேட்கிறார். ஏன் நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? இன்றைக்கு அந்த துக்கத்தை விட்டுட்டு உயிர்த்தெழுந்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிங்கள். உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் கண்களை திறப்பாரே, ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவையும் அவர் வல்லமையும் உங்களால் உணர முடியும். தன்மையான இந்த நல்ல நாளிலே இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவர் அன்றைக்கு அந்த சீஷர்களோடு நடந்து போனார். அதுபோல் உங்களோடு கூட ஆண்டவர் வருகிறார். அதை இன்னும் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். அதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக அப்படியே செய்வார். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you all. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவரே, எங்களுடைய கண்களும் மறைக்கப்பட்டிருக்க வேண்டாம்பா. நாங்கள் இயேசுவை காண வேண்டும். அவருடைய இனிய பிரசன்னத்தை உணர வேண்டும். அவருடைய முக பிரகாசத்தை நாங்கள் காண, உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை காண, அதை உணர கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.